ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் அகிலா. ஃபர்ஸ்ட் உங்கள் எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். இந்த 2025 தை திருநாள் நம் எல்லோருக்கும் எப்பவும் சந்தோஷத்தை கொடுக்கணும்னு சொல்லி இப்போது இனிப்பான சர்க்கரை பொங்கல் எப்படி பொங்கல் பானையில் வைக்கிறதுன்னு பார்க்கலாம். நான் யூஸ்வலாக பொங்கல் குக்கரில் தாங்க செய்வேன். பட் இந்த வருஷம் ஆசையாக அம்மா கிட்ட இருந்து பொங்கல் பானை வாங்கிட்டு வந்து இதில் தான் செய்யணும்னு ஆரம்பிச்சிட்டேன். அதோட இதை ஒரு வீடியோவாகவும் ரெக்கார்ட் பண்ணி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க என் கூட சேர்ந்து நீங்களும் சர்க்கரை பொங்கல் செய்யலாம். பொங்கல் வைக்க தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: ஜாகரி और வெல்லம் 3 கப் எடுத்துக்கலாம், மூங் தால் और பாசிப்பருப்பு 1/2 கப், ரா ரைஸ் और பச்சரிசி 1 கப், கீ और நெய் 1 கப், கேஷ்யூஸ் और முந்திரி 50 கிராம்ஸ், மில்க் 2 கப்ஸ், வாட்டர் 5 கப்ஸ். ஃபர்ஸ்ட் ஒரு ஃப்ரை பேனில் நெய் ஊற்றி கேஷ்யூஸ் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட உங்களுக்கு வேணும்னா ட்ரை கிரேப்ஸ் ஆல்சோ ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது பொங்கல் பானையை வச்சுட்டு நீங்கள் எடுத்திருக்கிற அரிசி மற்றும் பாசிப்பருப்புக்கு தேவையான அளவு தண்ணி மற்றும் பால் சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். நான் 1 கப் ரைஸ், 1/2 கப் பாசிப்பருப்பு ஆர் மூங் தால் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு தேவையான அளவு பாலும் தண்ணியும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த பாலும் தண்ணியும் நல்லா கொதிக்கணும். ஸோ அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அது நல்லா கொதிச்சு பொங்கி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பால் நல்லா கொதிச்சு பொங்கி வர ரெடியாக இருக்கு. இப்போ நம்ம ஊற வச்ச அரிசியை ஒரு கைப்பிடி எடுத்துட்டு பால் பொங்கி வளைஞ்சு கீழே விழுந்த உடனேயும் பொங்கல் பானையை சுற்றி பொங்கலோ பொங்கல்னு சொல்லி சாமியை கும்பிட்டு ஒரு கைப்பிடி அரிசியை அந்த பொங்கல் பானைக்குள்ளே போடுங்க. அடுத்து இந்த பாலும் தண்ணியும் நிறைஞ்சு இருக்கிறதுனால அதை ஒரு பாத்திரத்தில் அளவாக கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. தேவைன்னா அப்புறம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற அரிசி பருப்பை இந்த பானையில போட்டு நல்லா கொதிக்க விடணும். அரிசியும் பருப்பும் நல்லா வேகணும். ஸோ அது வேகிற வரைக்கும் நீங்க கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். மீடியம் ஃப்ளேம், ஹை ஃப்ளேம்னு மாத்தி மாத்தி வச்சு அதை நல்லா கொதிக்க விடுங்க, வேக வைங்க. இப்ப பாத்தீங்கன்னா அரிசியும் பருப்பும் பாதி நல்லா வெந்துடுச்சு. இன்னும் வேகணும். ஸோ கொஞ்சம் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். அது நல்லா வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம சர்க்கரை ஆட் பண்ணணும். ஏன்னா அதுக்கு முன்னாடி நீங்க ஆட் பண்ணிட்டீங்கன்னா அரிசி வேகாது. ஸோ அரிசி பருப்பு நல்லா வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஸோ கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ அரிசி பருப்பு நல்லா வெந்துடுச்சு. ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா வெல்லம் எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, இந்த 1.5 கப் அரிசி பிளஸ் பருப்புக்கு தேவையான அளவு வெல்லம். ஸோ 3 கப் வெல்லம் எடுத்து வச்சிருக்கேன். அதை நீங்க இதுல ஆட் பண்ண போறீங்க. ஸோ ஆட் பண்ணி நல்லா மறுபடியும் கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ அரிசி பருப்பு சர்க்கரை ஒரு வெல்லம் எல்லாம் சேர்ந்து நல்லா ஒன்னோட ஒண்ணு ஒட்டி அந்த தண்ணி எல்லாம் இஞ்சி நல்ல பதத்துல வெந்து வந்துட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் இதை அப்படியே மிதமான சூட்ல வேக வச்சுட்டே இருக்கலாம். அரிசியும் பருப்பும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நான் ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற கேஷ்யூஸை இது கூட ஆட் பண்ண போறேன். இந்த ஸ்டேஜ்ல நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா ஹை ஃப்ளேம்ல வச்சீங்கன்னா கீழே பொங்கல் அடி பிடிச்சிடும். ஸோ அதனால ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா கிளறி அதோட பதம் நல்லா வெந்து வந்த ஸ்டேஜ்ல இப்போ நம்ம தேவையான அளவு நெய் சேர்த்துக்கலாம்.
இப்போ நம்ம சக்கரை பொங்கல் ஆல்மோஸ்ட் ரெடிங்க. இன்னொரு 5 மினிட்ஸ் மட்டும் நான் கிளறிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுவேன். நம்ம சக்கரை பொங்கல் இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வாங்க போய் சாமிக்கு படைக்கலாம். நீங்களும் இதே மாதிரி இனிப்பான சக்கரை பொங்கல் செஞ்சு உங்க பொங்கலை உங்கள் குடும்பத்தினருடன் கொண்டாடுங்கள். Thank you for watching the Sakkarai Pongal preparation with me. See you in the next video. Bye.